அன்புதான் ஆன்மீகம் என்பதை மிகவும் எளிமையான ஆனால் வலிமையான வார்த்தைகளால் உபதேசித்துள்ளார். இதில் உபதேசிக்கப்பட்ட அறநெறிகளை யாரும் எவ்வித கஷ்டமும் இல்லாமல் எப்போதும் பின்பற்றலாம். தமிழ் வேதமான திருமந்திரத்தில் உள்ள பாடல் எண் 252 பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கின்னுரைதானே. இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்க்கலாம். இறைவனுக்கு நாம் எப்போதும் மலர்களால் மட்டுமே பூஜை செய்ய வேண்டும் என்பதில்லை. உண்மையான அன்புடன் இலைகளால் கூட பூஜை செய்யலாம். இறைவன் உண்மையான அன்பு மற்றும் பக்தியைத்தான் பார்க்கிறார். பக்தன் எதனை கொண்டு வந்திருக்கிறான் என்பதை பார்ப்பதில்லை. உண்மையான அன்புடன் படைக்கப்படும் எதையும் இறைவன் மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார். மறைமுகமாக அனைத்து வாயில்லா ஜீவன்களுக்கும் அன்புடன் ஒரு கைப்பிடி உணவை தினமும் வழங்குவது எளிய முறையில் ஆற்றும் அரிய புண்ணிய செயலாகும் என்பதையே குறிக்கின்றது. மற்ற பிற உயிரினங்களின் துயரை துடைக்கும் எதுவும் நல்லறமே. நாம் உண்ணும் உணவில் ஒரு கைப்பிடி உணவையேனும் தினமும் பசியுடன் இருப்போர்க்கு அன்புடன் பகிர்ந்து உண்ணுவது அரிய புண்ணிய செயலாகும். இதையே நீதிநெறி விளக்கத்தில் குமரகுருபரர் வாங்கும் கவலத்து ஒரு சிறிது வாய் தப்பின் தூங்கும் களிரோ துயருரா ஆங்கது கொண்டு ஊறும் எறும்பின் ஒரு கோடி. அதாவது யானைக்கு கொடுக்கப்படும் ஓர் உருண்டை சோறானது அதன் வாய் தவறி மண்ணில் விழுந்து விட்டால் அதற்காக அந்த யானை வேதனைப்படாதாம். விழுந்த அந்த சோற்று பருக்கைகளை 1 கோடி எறும்புகள் உண்டு பசியாரும் என்று யானை மகிழ்ச்சி அடையுமாம். யானையை போன்ற பெருந்தன்மை நமக்கு வேண்டும் என்கிறார் குமரகுருபரர். கடைசியாக திருமூலர் நாம் குறைந்தபட்சம் பிற மனம் நோகாமல் அன்புடன் எப்போதும் இனிமையான சொற்களை பேச வேண்டும். இது கூட ஒரு மேலான அறம்தான் என்கிறார் திருமூலர். இன்சொல் பேசுவதே ஒரு தவம் என்று நம் தமிழ் முன்னோர்கள் பல அறநூல்கள் மூலம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். உங்களால் எதை கொடுக்க முடியுமோ அதை உண்மையான அன்புடன் அனைத்து உயிர்களுக்கும் பாகுபாடு பாராமல் கொடுங்கள். அதுவே அறம் எனப்படும். அதுவே உண்மையான ஆன்மீகம். மிக எளிய வார்த்தைகளில் திருமூலர் சித்தர் மிக உயரிய தத்துவத்தை இந்த பாடல் மூலம் நமக்கு உபதேசித்துள்ளார்.